அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 2 சதவீதமும் தனிவட்டியும் பாடத்தில் பயிற்சி 2.2 மூன்றாவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 3. ஒரு தேர்வில் ஒரு மாணவர் 75% மதிப்பெண்களை பெற்றாரெனில் அதை தசமமாக மாற்றி அமைக்க. 75% அப்படின்னாவே 100க்கு 75 மதிப்பெண்களை பெற்றார் அப்படின்னு அர்த்தம். 100க்கு 75னா இப்போ 75ஐ 100ஆல் வகுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஒரு எண்ணை 10 அல்லது 10இன் மடங்குகளை கொண்டு வகுக்கும்போது ரொம்ப எளிமையாக தசம எண்ணாக மாற்றிட முடியும். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல எடுத்து எழுதிக்கணும். ஒரு மாணவர் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் சதவீதம். எழுபத்தி 75% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 75%ஐ 100க்கு 75 அப்படின்னு எழுத முடியும். 75க்கு பகுதியில் 100 இருந்தால் தான் சதவீதக்குறியே போட முடியும். இப்போ 75இன் பகுதியில் 100 இருக்கிறதா தான் அர்த்தம். 100க்கு 75, 75ஐ 100ஆல் வகுக்கணும். பாருங்கள், 100ல் 2 பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ 2 இலக்கங்கள் வலம் இருந்து இடமாக தள்ளி புள்ளி வைக்கணும். இருக்கிறதே 2 இலக்கங்கள் தான். ஸோ 2 இலக்கங்கள் கழித்து புள்ளி வைக்கணும். இந்த தசம புள்ளியை அடையாளப்படுத்துவதற்காக முன்னாடி ஒரு 0 போட்டுக்கணும். ஆகவே 75%இன் தசம வடிவம் 0.75. ஃபைனல் ஆன்சர் பாருங்கள். எனவே 75%இன் தசம வடிவம் 0.75 ஆகும். இவ்வளோதான் ஆன்சர். பயிற்சி 2.2 4வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே ரைட் கார்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.